வணக்கம். ஒரு கம்பெனியோ இல்ல கவர்மெண்ட்டோ நடத்துற விழா இல்ல, ஒரு நகரமே ஒன்னு சேர்ந்து கொண்டாடினா எப்படி இருக்கும்? வாங்க, கோயம்புத்தூரோட இதய துடிப்பான கோவை விழாவை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு முழு சிட்டியும் அதோட எல்லா விஷயத்தையும் எப்படி ஒன்னா கொண்டாட முடியும்? இது வெறும் மேரத்தான் இல்ல, மியூசிக் கான்சர்ட்டே இல்ல. பிசினஸ், ஆர்ட், ஹெரிடேஜ், டெக்னாலஜின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நகரம் எப்படி கொண்டாடுது? அதுதான் இங்க இருக்கிற மேஜிக். அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த கொண்டாட்டம் எவ்வளோ நாள் நடக்குதுன்னு பாருங்க. இது ஏதோ வீக்கெண்ட்ல முடிகிற விஷயம் இல்ல, முழுசா 11 நாள் நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான திருவிழா. அடுத்தது ஈவெண்ட்ஸ். சும்மா இல்ல, 150க்கும் மேல. அதாவது இந்த 11 நாள்ல ஒவ்வொரு நாளும் 10-15 ஈவெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க எவ்வளோ வெரைட்டி இருக்கும்னு. கடைசியா மக்கள் கூட்டம் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர். இது வெறும் ஆடியன்ஸ் கிடையாது, இது ஒரு நகரத்தோட ஒட்டுமொத்த எனர்ஜி. சரி, இந்த சக்தி எப்படி உருவாகுது? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, விஷயம், இந்த விழாவோட பெரிய ஐடியா என்ன? வெறும் கொண்டாட்டத்துக்கு பின்னாடி இதை இயக்குற அந்த கோர் பிலாசபி என்னன்னு பார்க்கலாம். இந்த விழாவோட பிராண்டிங்க பாத்தீங்கன்னா அதுல 2 லேயர் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது தீம் இருக்கும். இந்த வருஷம் இது 18வது எடிஷன். சோ அந்த 18 இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி மாத்தி இன்ஃபினிட்டி எடிஷன்னு சொல்றாங்க. கோயம்புத்தூரோட முடிவில்லாத ஆற்றல குறிக்குது. ஆனா இந்த வருஷம் மாறுற தீம் காட்டிங்க என் நகரம் என் பெருமைன்னு ஒரு நிரந்தரமான நோக்கம் இருக்கு. அதுதான் இந்த விழாவோட உண்மையான ஆன்மா. அடுத்ததா இந்த மும்முனை கூட்டாண்மை. சரி, இவ்ளோ பெரிய ஒரு ஈவெண்ட்டை எப்படி நடத்துறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். கோவை விழாவோட வெற்றிக்கு இதுதான் அடித்தளமே. இது ஒரு ட்ரிபிள் ஹெலிக்ஸ் மாடல்னு சொல்லலாம். அதாவது 3 சக்திகள் ஒன்னு சேருது. ஒன்னு யங் இண்டியன்ஸ் மாதிரி சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ். அவங்க தான் ஐடியா, எனர்ஜி, வாலண்டியர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. 2வது அரசாங்கம், அதாவது மாவட்ட நிர்வாகம், கார்ப்பரேஷன். அவங்க பர்மிஷன், இடம், பாதுகாப்புன்னு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றாங்க. 3வது கீர்த்திலால்ஸ் மாதிரி பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ். அவங்க பண உதவி பண்றாங்க. இந்த 3 ஒன்னா சேரும்போது தான் இப்படி ஒரு மேஜிக் நடக்குது. இந்த பார்ட்னர்ஷிப் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்ங்கிறதுக்கு இங்க பாருங்க. கோவை விழா ஒவ்வொரு வருஷமும் இன்னும் பெட்டரா நடக்குது, நகரத்தோட ஆன்மாவை கொண்டாடுதுன்னு சொல்றாங்க. இது வெறும் வார்த்தை இல்ல, இந்த மாடலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். ஓகே, இப்ப கோயம்புத்தூரோட அடையாளத்துக்கு வருவோம். இந்த விழா ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த நகரத்தோட ஒவ்வொரு முகத்தையும் அது எப்படி காட்டுதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாரம்பரியம். இந்த விண்டேஜ் கார் ரேலி ஒரு செம உதாரணம். யோசிச்சு பாருங்க, 1920களில் ஓடுன கார்கள் எல்லாம் இன்னைக்கு கோவை ரோட்ல வர்றது ஒரு நிமிஷம் நம்மள டைம் டிராவல் பண்ண வச்சிடும் இல்லையா? சரி, பழமையிலிருந்து நேரா ஃபியூச்சருக்கு போலாம். கோவை ஒரு பெரிய டெக்னாலஜி ஹப். அது இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபெஸ்டிவல் பக்காவா காட்டுது. 37க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், 70க்கும் மேற்பட்ட காலேஜ் இன்னோவேஷன்ஸ், கோவையோட அடுத்த ஜெனரேஷன் இன்வென்டர்ஸ் எல்லாரும் இங்க தான் உருவாகுறாங்க. இப்ப கொஞ்சம் கேர மாத்தி ஸ்பீடுக்கு போலாம். கோயம்புத்தூரை இந்தியாவோட ரேசிங் கேபிட்டல்னு சொல்வாங்க தெரியுமா? அந்த பக்கத்தை கொண்டாட வேண்டாமா? அதான் கோ-கார்ட்டிங், ஆட்டோகிராஸ், பைக் ஸ்டண்ட்னு ஒரே அதிரடி தான். நகரத்தோட அந்த அட்ரினலின் ரஷ்ஷ இந்த ஈவெண்ட்ஸ் வெளியே கொண்டு வருது. ஸ்பீடு, டெக்னாலஜிலிருந்து இப்ப அமைதியான கலை பக்கம் வருவோம். ஆர்ட் ஸ்ட்ரீட். இது ஒரு அற்புதமான கான்செப்ட். ஒரு ரோட்டையே ஒரு ஓப்பன் ஏர் ஆர்ட் கேலரியா மாத்துறாங்க. ஆர்ட் மியூசியத்துல இல்லாம மக்கள்கிட்டயே நேரடியா போகுது. ஒரு சாதாரண ரோடு ஒரு கலைக்கூடமா மாறுறது உண்மையிலேயே ஒரு மேஜிக் தான். அடுத்த முக்கியமான விஷயம், இது எல்லாருக்குமான கொண்டாட்டம். பெரிய ஷோ, டெக் கண்காட்சின்னு நடத்துறது மட்டும் போதாது. ஒரு விழா உண்மையிலே ஒரு நகரத்தோட ஆன்மாவை பிரதிபலிக்கணும்னா அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அரவணைக்கணும். அதை இந்த விழா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த விழா சமூகத்துல நாம அதிகம் கவனிக்காத பலருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது. திருநங்கை தொழில் முனைவோருக்காக தி பிச், மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்காக பாரா ஸ்போர்ட்ஸ், ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளும் இதுல கலந்துக்கிறாங்க. நம்ம வீட்டு பெரியவங்களை கொண்டாட பேரன்புன்னு ஒரு நிகழ்வு, குழந்தைகளோட பாதுகாப்புக்காக ஒரு விழிப்புணர்வு பேரணி. இப்படி ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. இதுதான் உண்மையான இன்க்ளூசிவிட்டி. சரி, இப்போ இந்த விழாவோட துடிக்கிற இதயத்துக்கு வருவோம். 150க்கும் மேற்பட்ட ஈவெண்ட்ஸ் இருந்தாலும் அது தனித்தனியா செதறி போகாம எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிற அந்த ஒரு விஷயம் என்ன, அந்த மெயின் அட்ராக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் ஸ்கை டான்ஸ். இது ஒரு சாதாரண ஷோ இல்ல, ஒரு பெரிய 150 அடி பில்டிங் மேல ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் பண்றாங்க. அந்த பில்டிங்கே ஒரு பெரிய ஸ்கிரீனா மாறிடும். அதுல லைட்டு, மியூசிக்கு, டெக்னாலஜி வச்சு கோயம்புத்தூரோட கதையை ஒரு காவியம் மாதிரி வானத்துல காட்டுறாங்க. இந்த ஸ்கை டான்ஸ் ஷோவோட முக்கியமான டீடைல்ஸ் இதுதான். கொடிசியா பக்கத்துல இருக்கிற பார்க் கிரவுண்ட்ஸ்ல நடக்குது. விழாவோட 11 நாளும் ஒவ்வொரு ராத்திரியும் நடக்குது. ஒரு நாளைக்கு 5 ஷோ, சாயங்காலம் 6:30 மணிலிருந்து ராத்திரி 10:30 மணி வரைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம்,
இது எல்லாருக்கும் முற்றிலும் இலவசம். இதுதான் கோயம்புத்தூர் மக்களை ஒரே இடத்துல ஒரே நேரத்துல ஒன்னா கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு மேஜிக்கல் மொமெண்ட். சோ கடைசியா நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வரோம். ஒரு நகரத்தோட உண்மையான ஆன்மானா என்ன? அது பெரிய பில்டிங்கா, இல்ல பிசினஸா, இல்ல இது மாதிரி அந்த நகரத்தோட மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தங்களோட அடையாளத்தை கொண்டாடுறதுல தான் அதோட உண்மையான ஆன்மாவே இருக்குதோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?